அட வா பாண்டி, எப்ப வந்த? என்னென்னமா புதுசு பண்ணிட்டு ஊரே பிடிக்காம இப்படி ஒதுக்குப்புறமா வந்து டேரா போட்டிருக்க. நம்ம ஆளுங்க வழக்கமா கூப்பிடுற மாதிரி எப்போ வந்த ஏன் வந்தேன்னு கேக்குறேன். உன் பொண்டாட்டிக்கு உனக்கு இதை கான்ட்ராக்டாமே, அது எப்படி கணக்கு? பொண்டாட்டின்னு சொல்றதே தப்பு. 3 வேளை சோறு, 3 மாசத்துக்கு ஒரு புடவை. என்ன பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் உறவு வேணும். ஆனா கல்யாணங்கிற பேர்ல நான் சிக்க தயாரா இல்ல. நல்லா உழைக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு இடைஞ்சலா எது வந்தாலும் நான் தூக்கி போட தயாரா இருக்கேன். அதான் என் குணம். உன் குணத்துக்கு 9 கூட வர மாட்டான். இருந்தாலும் இதையெல்லாம் மீறி ஒருத்தி வந்திருக்கான்னா அவ உன் குணத்துக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கான்னு அர்த்தம் இல்ல, என்ன மாதிரியே உன்னை திருத்த முயற்சி பண்றான்னு அர்த்தம். மறுபடியும் என்ன திருத்த பாக்குறேன்னு சொல்லாத. நான் தான் இந்த தப்பு பண்ணல, உனக்கு முதலே சொல்லிட்டேன்ல. பொம்பளை விட நான் கேட்கலடா, என் உடம்பு கேக்குத. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் தாலி கீழின் பெரிய விஷயத்துக்கு ஏன் போயிட்டு? அப்போ நீயே தாலிய பெரிய விஷயமா ஏத்துக்கிற. என்ன பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கிறவ ஒரு தீனி மாதிரி. உடம்புல கொழுப்பு இருக்கிறதுக்குன்னா இந்த தீனி திமிரலாம். அதுக்கப்புறம் தீனி திங்கிறதுக்கே உடம்புல தெம்பு வேணும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. வர்றேன். பட்டணத்துல போய் படிக்கிறாங்க, உள்ளூர்ல வந்து முட்டாளாயிடுறாங்களே. ரொம்ப கெட்டு போயிட்டான்பா. அத என் வாயால வேற சொல்லணுமா? நீதான் ஊரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பியே. அந்த முரட்டு பய குணத்தினால உன் தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்ட விடுதா போச்சு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பரமேஸ்வரன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொன்ன பிறகு நீங்க தாலி கட்டினீங்களா, இல்ல உள்ளுக்குள்ள உங்களுக்கு அப்படி ஒரு சபலமா? நீ அவன் கூட்டாளி தானே, அவன் புத்தியில பாதியாவது உனக்கு இருக்காது. நான் ஒன்னும் அர்த்தம் இல்லாம கேட்கல. பெரியவன் கட்டிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே வீட்டுல ஒருத்தன் சின்னவன் இருக்கான்ல, அவன் ஞாபகம் உங்களுக்கு வரல? ஏன்பா, நீ அவனும் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்சவங்க. அவனை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்கறியா? உட்காரு. நீ ஊர்ல இருந்து வந்திருக்கிற, எப்ப வந்த சௌக்கியமான ஒரு வார்த்தை கேட்காம போய்கிட்டு இருக்கிறானே. 6 அறிவு மனுஷன் மாதிரியா போறான், 5 அறிவு ஜீவராசி மாதிரி போறான். ஆமா, பரமேஸ்வரனை ஏன்டா தாலி கட்டலன்னு கேட்டா அதுக்கு என்ன காரணம் சொல்றான்? யானை ஆளை கொல்றது சாப்பிடறதுக்காக இல்ல, ஆனா அது கொண்டுகிட்டு தான் இருக்கு. அதாவது குணம். அப்படிதான் இந்த பயலம். பாரு, இன்னைக்கு காத்தால சாப்பிட உட்கார்ந்த எங்க அப்பனை நீ இங்க சாப்பிடக்கூடாது, என் வீட்டுலதான் சாப்பிடணும்னு கட்டி தூக்கிட்டு போயிட்டான். கிழவனுக்கு போடு. சாப்பிடுங்க மாமா. இவ என்ன ஜாதியோ, எங்க இருந்து வந்தாளோ, தாலி கட்டாம பொழைக்கிறா. இவகையால் நான் சாப்பிடணுமா? அப்படியா? சரி, அவங்களே சாப்பிடாத, எங்களே சாப்பிடுறியா? இந்தா. அப்பனுக்கு சோறு போடுற லட்சணமாடா இது? மொட்டை பாறையில உட்கார வச்சு போடுறியே. நீ எனக்கு சின்ன வயசுல நிலா சோறு போடல, அது மாதிரிதான் நான் போடுறேன். இந்த சாப்பிடு சாப்பிடு. வாயத்துறையா மூஞ்சி மேல அடிப்பேன். சாப்பிடியா? இந்த என்னமோ நீ என் வீட்டுக்கு வந்த விருந்தாடி. இந்தா இத குடி. வேண்டாண்டா. எப்பயா நீ பழகிக்கிறது? சாப்பிடாம நீ செத்து போயிட்ட உன் ஆவி அலையும். நீ என்ன உண்மையிலேயே பெத்தவனா இருந்தா இத நீ சாப்பிடுற. அத மட்டும் சொல்லாத. உண்மையிலேயே பெத்தவன் தான். ஏங்க வயசான காலத்துல அவருக்கு இதெல்லாம் கொடுத்து பழக்கறீங்க? பெத்த அப்பன புள்ள இப்படி கெடுக்கலாமா? எப்படி மதுர வீரனுக்கு கல்லும் மாரியாத்தாளுக்கு ஆடு வெட்டி நன்றி செலுத்துறாங்களோ, அது போல மவங்காரம் எது சாப்பிட்டாலும் அப்பனுக்கு பாதியை கொடுத்து நன்றி செலுத்தணும்டி. புரியுதா? இந்தா சிகரெட் பிடி. உடம்புக்கு நல்லது இல்ல. சரி, உனக்கு நல்லது இல்ல, நான் பிடிக்கிறேன். வாயத்தோட. பரம மரியாதை பேசுறா. பரமேஸ்வரா, ரொம்ப நாளா மனசுல மறைச்சு வச்சுக்க உண்மையை உனக்கு சொல்லிடுறேன். நீ முரடனா இருந்தாலும் ரொம்ப நல்லது. உங்க அண்ணன் இருக்கானே, அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்னைக்கு காத்தால உன்னை பத்தி சொல்றான் என்கிட்டயே. நீ அப்பன் தானே? ஆமா. இங்க தின்னு அங்க தின்னு தப்பு இல்ல, ஆனா அங்க தின்னதை இங்க வாந்தி எடுக்காத, இங்க தின்னதை அங்க வாந்தி எடுக்காத. காலையில ஒரு கட்சி, சாயந்தரம் ஒரு கட்சின்னு அரசியல்வாதி மாதிரி மாறாத. புரியுதா? அண்ணன் தம்பிகளை பிரிக்கிறதே உன்ன மாதிரி கிழவங்கதான். அடிக்கிறியாடா என்ன? எங்க அம்மா நீ அடிச்சிருக்கல, சின்ன வயசுல எத்தனை தடவை பார்த்திருக்க. என்ன தெரியல? என்னையே உனக்கு அடையாளம் தெரியலன்னா இன்னும் உனக்கு அந்த வியாதி சரியாகலன்னு தான் அர்த்தம்.
டேய் பால் பாண்டி, எப்படா வந்த? ஊருக்கு போனது என்ன மறந்துட்டியா? ஒரு லெட்டர் கூட போடுறது இல்லையா? லைப்ரரி நண்பனை கண்டுக்கவே மாட்டியா? எங்க என்ன நேர்ல பார்த்தாவே நான் தானே கண்டுக்கிற உணர்ச்சி உனக்கு இல்ல. இதுல நீ லெட்டர் போட்டா என்ன பார்க்க போறியா? ஆமா, உன்னை அடிச்சாதான் சொர்ணம் வருமே, அந்த வியாதி ஒன்னு விட்டு இன்னும் போகலையா? இல்லையே, வியாதி தீர்வுன்னு பார்த்தா முத்திருச்சு. வெக்கத்தை விட்டு சொல்றேன், யாராவது விளையாட்டுக்கு முதுகுல அடிச்சா மூத்திரம் வந்துரு தெரியுமா? ஐயோ, இப்படி போயிட்டு இருந்தா எப்படி? யாரையா லவ் பண்றியா? இல்லப்பா. ஏன்டா? அடிச்சாதான் எனக்கு எந்த உணர்ச்சியுமே வரும்னு தெரிஞ்ச நீயே என்ன லவ் பண்றியான்னு கேட்கலாமா? அப்படின்னா உனக்கு இந்த ஜென்மத்துல காதலே கிடையாது. ஏய், அது எதுக்குடா உன்னைய பாத்துக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு இப்ப மட்டுமா பாக்குது? நான் லைப்ரரியில சேர்ந்ததுல இருந்து பாக்குது. அந்த பொண்ணு ஏன் பாக்குது, எதுக்காக பாக்குது தெரியல. எனக்கு என்னமோ பண்ணணும் போல தோணுது. ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியலப்பா. என்ன பண்ணணும் அதுக்கிட்டே கேட்டு வரேன். அது சரி, நீ அவனுக்கு ஏத்த ஆள் தான். தபாருமா, நீ இப்படி நின்னு பாத்துக்கிட்டே இருந்தா உனக்கு வயசாகுமே தவிர வேற ஒண்ணும் நடக்காது. அப்படி பார்வையிலேயே காதல் வர அளவுக்கு அவன் ஒன்னும் அவ்வளவு மென்மையானவன் இல்ல. நீ என்ன பண்ற, நேரா கிட்ட போய் பல்லீர்னு ஒரு அடி கொடுக்குற. அப்பவாவது அவருக்கு உணர்ச்சி வருமா? அதுக்கு மேல உன் அதிர்ஷ்டம். முதுகுல அடிச்சா என்ன வரும்னு தெரியாம அடிச்சு விட்டிய பெண்ணே. தண்ணி லைப்ரரி பாத்ரூம் பண்ணிட்டியா? வாசக நண்பர்களே மன்னிச்சிருங்க. மன்மதலீலையை வென்றார் உண்டோ? கும்பிடுங்க. யாரு? தம்பிதாரையா? என்னப்பா அனாவசியமா ஒரு வீட்டுக்கு வரமாட்ட? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணு சரோஜா எங்க லைப்ரரியில புக் வாங்கிட்டு வந்தாங்க. தேதி முடிஞ்சு போச்சு, வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆஹா, அடியே சரோசா, என்னம்மா? ஏதோ புஸ்தகம் எடுத்துட்டு வந்தியா? தேடுனே கிடைக்கல. நீங்க தப்பா எடுத்துக்கல, நான் போய் உள்ள. அடி என்னப்பா நீ விளையாட்டு பிள்ளையா இருக்கியே? பொம்பளை பிள்ளைங்களை கண்டால குனிஞ்ச தலை நிமிர மாட்ட? போ, நல்லா தேடி பாரு போ. என்னப்பா ஒதுங்குற? நீங்களும் ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளை தானே? ஆமா ஆமா, பைத்தியக்கார பிள்ளை இந்த கடைகாலத்துல. வாங்க. சரோஜா, புஸ்தகத்தை தேடுவோமா? நான் ஓங்கி முதுகுல அடிச்சப்போ வலிச்சுதா? எனக்கு வலிக்கல. நிஜமா? நிஜமா தான். நீ அடிச்சதும் ஒரு பாசம், ஒரு கிளுகிளுப்பு எல்லாமே வந்துருச்சு. விளையாடாதீங்க, அடிச்சா கோபம் தானே வரும். நீ வேணா ஒரு தடவை அடிச்சு பாரு. அடிச்சிருவேன். அடி, கில்லு, பராண்டு, குத்து, அதுலதான் சுகம். பாத்ரூம் போட மாதிரி பெட்லயும் போயிடாதீங்க. இங்க போடா, புஸ்தகம் வாங்குறேன் சொல்லிட்டு என் பொண்ணை போட்டு அமுக்குற. என்ன பார்த்து அவர் அடிக்காதீங்க, நானே அடிக்கிறேன். ஏண்டி அவனை மடி மேல படுக்க வச்சுக்கிட்டு நீ அடிக்க வேண்டாம், நான் தான் அடிப்பேன். அதுல ஏகப்பட்ட விவகாரம் இருக்கு. விவகாரம் இருக்குடி, விவகாரம் இருக்கு. இவன் அண்ணங்காரன் இருக்கானே, அவன் தாலி கட்டாதனே, அவனுக்கு இவன் தம்பி தானே. அத்தை, எங்க அண்ணன் போடாத 3 முடிச்சு சேர்த்து 6 முடிச்சா போடுறேன். சத்தியமா? சொல்ல. நீங்க சொல்லுங்க. நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. ஏன் இப்படி எல்லாம் அடிச்சுக்கிறீங்க? எங்களுக்கு அடிச்சுக்கிட்டா தான் காதல் வரும். அப்படி ஒரு கதை இருக்கும். நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க, ஏதாச்சும் பண்ணுங்களேன். கொன்னுடுங்க கொண்டாமா. நீங்க சொல்லுங்க. எப்ப இது எப்படின்னா முத ராத்திரி எப்படியோ? நான் தாலி கட்டிட்டு வந்திருக்கேன். வலிக்கடா மாதிரி நிக்கிறிய தெரியுது. ஆனா பிரதர், இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் துறந்து பார்க்கும்போது கிண்டலா இருக்குமா தவிர, நாமளே மாப்பிள்ளைய உட்காந்து பாக்குறப்ப தனி சுகமே இருக்கு.
என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அதை தான் இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அதிகம் படிக்காதவன், நீங்கெல்லாம் நிறைய படிச்சவங்க. நல்லதா ஒரு 4 வார்த்தை சொல்லுங்களேன். நல்லதாவா? சொல்றேன். மாடுகளுக்கு லாடம் கட்டுறத அதிகமா வேலை வாங்கத்தான். அதே மாதிரி தான் பொம்பளைங்களுக்கு தாலி கட்டுறதும். மாடுகளுக்கு புரியறதில்ல எதுக்காக லாடம் கட்டுறாங்கன்னு, அதே மாதிரி பொம்பளைங்களுக்கும் தெரியறதில்ல எதுக்காக தாலி கட்டுறாங்கன்னு. போதுமா? அறுக்கிற ஆஸ்பத்திரி தானே? எனக்கு என்னங்க தெரியும்? அது சரி, உனக்கு கல்யாணம் ஆகல? இல்ல என்னங்க வண்டி எங்கே நிறுத்திட்டீங்க? சந்தைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்தலான்னு பாக்குறேன். என்னடி இப்படி வாய் பொழந்துட்ட? இதெல்லாம் ஏற்கனவே சொன்னதானே, இந்த குழந்தை குட்டி தொந்தரவுலாம் எனக்கு பிடிக்காதுன்னு. சொன்னதாங்க. அதுக்காக. என்ன அதுக்காக? ஊர்ல குழந்தை குட்டி பெற்றவங்க என் வண்டி நிம்மதியா இருக்கான். உனக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லு பாப்போம். உங்க அப்பா அப்படி நினைச்சிருந்தாருன்னா நீங்க எப்படிங்க? அவர் நினைச்சது இருக்கட்டும், இப்ப நான் நினைக்கிறதா முக்கியம். இப்ப இருக்கிற குழந்தைங்களே இந்த நாட்டுக்கு அதிகம், இன்னும் 100 வருஷத்துக்கு தாங்கும். வேண்டாங்க, நீங்க 4 பக்கமும் ஓடி அலையறவங்க. நான் வீட்டோட இருக்கிறவ. ஆபரேஷனை நானே பண்ணிக்கிறேன். நீங்க எப்பவும் ஆம்பளையா தான் இருக்கணும். அது வந்து ஆபரேஷனை நீங்க பண்ணிக்க கூடாது. இந்த பொட்டச்சிங்க கொஞ்சம் சுயநலவாதி தான் நினைச்சேன். சமயத்துல நம்மள அசத்தி விடுறாளுங்க.